வணக்கம். வாங்க இந்த கதைய ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா இந்த கதைய கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்த உணர்வீங்க. வாங்க நம்ம இப்ப கதைய பார்க்கலாம். இந்த கதையில வந்து முனிவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த முனிவர் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கோயில்களுக்கு போய் அங்க இருக்க கடவுள தரிசனம் பண்ணிட்டு வரவரு. இவர் வந்து துறவி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஆசை எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு மட்டும் தான் இருப்பாரு. அடுத்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இன்னொரு கோயில் பார்க்க போயிருவாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து ஒரே ஒரு வேளை மட்டும் தான் உணவு உண்ணுவாரு. அதுவும் உப்பில்லாத உணவே சாப்பிடுவாராம். இவருக்கு வந்து பொய் பேசினா சுத்தமாவே பிடிக்கவே பிடிக்காதாம். பொய்ய முற்றிலும் வந்து வெறுப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இவர்தான். அவரோட வாய் வந்து மறந்தும் கூட பொய் வந்து பேசவே பேசாதாம். இவர் வந்து அந்த ஒரு வேளை உணவு சாப்பிடுறாருன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு வேளை உணவு கூட யார் வீட்ல வந்து யார் வந்து பொய் சொல்லாம வாழ்றாங்களோ, அவங்களோட வீட்ல மட்டும் தான் சாப்பிடுவாராமா. இத வந்து தன்னோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாவே வந்து வச்சிருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் வந்து ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊர்ல வந்து யாரெல்லாம் யார் வந்து உண்மைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கும்போது, அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாடி வீட்ல வாழ்றவர் தான் வந்து உண்மை பேசுவாரு. அந்த பெரியவருக்கு வந்து 60 வயசாகுது. 4 குழந்தைங்க வச்சிருக்காரு. ரூ. 1,00,000 மதிப்புள்ள பணம்லாம் வந்து செல்வ செழிப்போட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அத கேட்டுட்டு அந்த பெரியவர் வீட்ட நோக்கி அந்த முனிவர் போயிருக்காரு. அந்த பெரியவர் வந்து அவர வரவேற்கிறத பார்த்தே வந்து முனிவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே அவர் கால்ல விழுகிறதும், "சாமி வாங்க எங்க வீட்ல வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அன்பா, பணிவா வந்து நடந்துக்கிறதையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் முனிவருக்கு ஒரு டவுட். இவர வந்து சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2, 3 கேள்விகள கேட்போம். இவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து அந்த பெரியவர பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் வந்து பதில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, "ஐயா உமக்கு செல்வம் எவ்வளவு இருக்கும்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சாமி, "எனக்கு 22,000 மட்டும் தாங்க" அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, உங்களுக்கு குழந்தை எத்தன பேரு? அப்படின்னு கேட்கிறாரு. "ஐயா எனக்கு குழந்தை ஒரே ஒரு மகன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, உங்களுக்கு வயது என்னன்னு கேட்கும்போது, "ஐயா எனக்கு வந்து வயது வந்து 3 வயசு 5 மாசம் 7 நாள் 11 1/2 மணி நேரம் மட்டும் தான் ஆகுது" அப்படின்னு. என்னடா நம்ம வெளியில சொன்னது எல்லாம் வந்து வேற மாரி இருக்கு. இவரு தான் வயச கூட இப்படி பொய்யா சொல்றாரே 3 வயசா அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா பொய்யா பேசிட்டு இருக்காப்ல இவரு அப்படின்னு நினைச்சுட்டு முனிவர் வந்து ரொம்ப கோவமாயிட்டாரு. கோவமானதுக்கப்புறம் அ அவங்க தான் முனிவர்கள் தான் கோவமான உடனே கேட்டுருவாங்களே, "நீ ஏன் இவ்ளோ ஒரு புழுகுகாரரா இருக்க? புழுகு மூட்டையாவுல இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "ஐயா! சாமி என்னைய மன்னிச்சுருங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மதான்" அப்படின்னு. "என்னய்யா ஊர்ல எல்லாமே உன்ன பத்தி வேற மாரி சொல்றாங்க. நீ உன் வாயிலருந்து பொய்யே வராதுன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா பொய்யா பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லங்க நான் விளக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சரி என்ன சொல்றேன்னு சொல்லியா நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பெரியவர் வந்து, நான் மாத்தி சொன்னதுக்கு, அதனால நீங்க கோவமானதுக்கு மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொன்னா வந்து விளக்குறார். ஆமா, என்னோட இருப்பு கணக்குல நான் டெபாசிட்ல ரூ. 1,00,000 வச்சிருக்கேன். ஆமா, அது உண்மதான். ஆனா, என்னுடைய தர்ம கணக்குல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 22,000 மட்டும் தான் வந்து இதுவரைக்கும் செலவழிஞ்சிருக்கு. அப்ப தர்மம் செஞ்ச பணம் தானே சாமி என்னோடது. அதனால தான் சாமி அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சரி நீ சொல்றதும் ஒரு வகையில சரி பார்ப்போம். அடுத்தது நீ வந்து உனக்கு 1 பிள்ளைன்னு தானே சொன்ன. ஆனா, ஊர்ல வந்து உனக்கு 4 பிள்ளை இருக்குன்னுல சொன்னாங்க. நீ அதில போய் சொல்லியிருக்கீல அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் அதையும் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சாமி, "பாருங்க பிறந்தா வந்து 4 பேரும் வந்து எனக்கு 4 பேர் பிறந்தாங்க. 4 பிள்ளைங்களுமே பிள்ளைங்க இல்ல. ஆனா பாருங்க, இத நான் உங்களுக்கு விளக்குறேன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு மகனோட பேரா நடராஜா அப்படின்னு கேட்குறாரு. நானே சீட்டு விளையாண்டுருக்கேன் வர முடியாது போப்பா அப்படி சொல்லிடுறான். இன்னொரு மகன் வேல்சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஐயோ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க வாய மூடு நான் வந்தெல்லாம் பார்க்க முடியாது உன்ன அப்படின்னு சொல்றான் ஒரு பையன். சிவசாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. உனக்கு அறிவே இல்லையாப்பா உன்னோடலாம் என்னால பேச முடியாதுப்பா ஏன்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்றான். அடுத்து மகனே கந்தசாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பையன் மட்டும் தான் வந்து ஓடி வந்து தந்தையும் முனிவரையும் பார்த்து, "சாமி வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் எதுவும் பழம் கொண்டு வரவா? பால் கொண்டு வரவா?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அவரோட அருகிலேயே அமர்ந்திருக்கான். பாருங்க, என்னோட கருத்துக்கு முரணானவர்கள் அந்த 3 பிள்ளைங்களுமே. அதனால தான் நான் எனக்கு ஒரு பையன் மட்டும் தான் என்னோட சொல்ல வந்து கேட்டு எனக்கு வந்து பணிவா நடக்குறான். இவன் ஒருவன் தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு 3 வயசுன்னு நீ எப்படி சொல்லுவ? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க உண்மதான். எனக்கு 3 வயசு தான். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நானு பிறந்ததுலேருந்து 5வது வயசுலேருந்து இந்த சாமிய வந்து பூஜை செஞ்சு வழிபடுறேன். அப்ப ஒரு நாளைக்கு 1 1/2 மணி நேரம் தான் நான் சாமிக்கு வந்து பூஜைக்காக செலவு பண்றேன். பாக்கி நேரம் எல்லாமே எனக்காகவும், என் வயித்துக்காகவும், என் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறேன். அப்ப நான் ஒரு நாளைக்கு 1 1/2 மணி நேரம் நான் செலவு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இப்ப வயசு வந்து 60 ஆகுது. அப்ப எனக்கு மொத்தமே வந்து 34,412 மணி நேரம் மட்டும் தான் என் வாழ்நாள்ல பூஜைக்காக கடவுள நினைக்கிறதுக்காக நான் ஒதுக்கியிருக்கேன். அப்ப அந்த வயது மட்டும் தான், அந்த மணி நேரம் மட்டும் தான் நான் முழுமையா இருந்திருக்கேன். அதனால தான் என்னோட வயது வந்து நான் வந்து 3 ஆண்டு 5 மாதம் 7 நாள் 11 1/2 மணி நேரம்னு சொன்னேன். இந்த இது தாங்கய்யா என்னைய மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல அவர் சொன்ன கருத்து என்னது? தர்மம் செய்த பணம் எனக்கு உரியது. என் கருத்தை ஏற்று நடக்கிறவனே என்னுடைய மகன். எனக்கு உரிய மகன். அதே மாதிரி நான் இறைவன வணங்குற நேரம் மட்டுமே எனக்குரிய நேரம்.
அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, "இதுல எதுவும் தவறு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க முனிவரே" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகிறாரு. முனிவர் உடனே இதை கேட்ட உடனே, "இவ்வளவு ஒரு நல்ல மனிதன், இவ்வளவு ஒரு நல்ல மனிதன் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த உணவ சாப்பிட்டுட்டு, அவர மனதார வாழ்த்திட்டு போனாராம். இது வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்ன செய்தி. அத நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிக்க நன்றி.